வணக்கம். நம்ம சிம்பிள் மெத்தடில் இப்போது அவல் செய்ய போகிறோம். இது ஒயிட் அவல், இது ரெட் அவலும் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நல்லது, நம்மளும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம். இப்போது டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். ரொம்ப நேரம் இது ஊறக்கூடாது. நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கழுவிடலாம். அவள் நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். சர்க்கரை தூக்கி கொடுக்கும். நல்லா சர்க்கரையை நல்லா ஹையாக இருக்கும். நல்லா சர்க்கரை கொஞ்சமாக போட்டாலும். இப்போ நான் ஒரு 100 அளவுக்கு பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போது 100 கிராமு எனக்கு அளவு தெரியும், அதனால 100 கிராம் நான் சர்க்கரை கொட்டிக்கிறேன். பாதிக்கு பாதி சர்க்கரை, இது 100 அது 100 200, ஆனால் 100 கிராம் தான் நான் சர்க்கரை கொட்டுறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இது. தேவைன்னா முந்திரி பருப்பு, திராட்சை நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். அந்த மாதிரி நான் இன்னொரு நாளைக்கு வெல்லம் போட்டு பாவு காய்ச்சி அந்த மாதிரி வீடியோ போடுறேன். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சர்க்கரை, அதனால நான் அளவு சொல்லலை. நான் இது வயசானவங்க, குழந்தைங்க, நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காகிடும். ஒரு 20 நிமிஷம் நம்ம யாருக்கு நம்ம சாப்பிட்ணுமோ 20 நிமிஷம் வச்சுட்டோம்னா கூட திக்காகிடும். ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஜீரணமாகவும் ஆகும். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.